ஜாதிகள் மேல் அதிகாரம். விடிவெள்ளி நட்சத்திரம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் சொல்லுகிறார். ஜெயம் கொள்கிறவர்கள் முடிவு பரியந்தம் கர்த்தருடைய கிரியைகளை கைக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பார். கர்த்தர் கொடுக்கிற வல்லமையும் அதிகாரமும் மிகவும் உன்னதமானது. இந்த உலகத்தின் மீது ஜெயம் கொள்கிற விசுவாசிகளுக்கு கர்த்தர் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடமிருந்து அதிகாரம் பெற்றிருக்கிறார். தாம் பிதாவிடத்திலிருந்து அதிகாரம் பெற்றது போலவே கிறிஸ்துவானவர் ஜெயம் கொள்கிறவர்களுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பார். ஜெயம் கொள்கிறவர்கள் ஜாதிகளை இருப்புக்கோலால் ஆளுகை செய்வார்கள். இவர்கள் ஜாதிகளை மண் பாண்டங்களைப் போல நொறுக்கி போடுவார்கள். மண் பாண்டங்களால் இருப்புக்கோலை எதிர்க்க முடியாது. இருப்புக்கோல் மண் பாண்டத்தில் பட்டாலும் மண் பாண்டம் இருப்புக்கோல் மீது பட்டாலும் மண் பாண்டமே நொறுங்கி போகும். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஜாதிகளை இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் போது அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் அறிவையும் ஞானத்தையும் வல்லமையையும் கொடுப்பார். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பார். கிறிஸ்துவானவரே விடிவெள்ளி நட்சத்திரம். அவர் வரும்போது பொழுது விடியும், இருள் நீங்கும், பகல் பொழுது ஆரம்பமாகும். கிறிஸ்துவானவர் நம்முடைய ஆத்துமாவிற்குள் பிரவேசிக்கும் போது நம்முடைய ஆத்துமாவின் இருள் நம்மை விட்டு நீங்கி போகும். தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் நம்முடைய ஆத்துமாவில் பிரகாசமாயிருக்கும். விடிவெள்ளியின் வெளிச்சம் தேவனுடைய கிருபையையும் அவருடைய மகிமையையும் நமக்கு கொடுக்கும். கர்த்தர் சொல்லுவதை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை எல்லா விசுவாசிகளும் கேட்க வேண்டும். காதுள்ளவன் என்னும் வார்த்தை கேட்கும் ஆற்றலுடைய எல்லா விசுவாசிகளையும் குறிக்கிற வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை எல்லோரும் கேட்க வேண்டும். கேட்கிறவர் எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும்.